இன்னைக்கு தைப்பூசன்றதுனால காலையில் எழுந்து சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை போட்டு பாருன்னு சொன்னார். போட்டு பார்த்தோன்னே வெளியே போகலான்னு சொன்னாரா. சரி நான் போய் மேக்கப் பண்ணுறேன்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு பவுடர் அடிச்சுட்டு வந்து அவர் ஒரு ஹக் பண்ணா அப்படியே பவுடர் ஒரு ஷர்ட்டில் ஒட்டிக்கிச்சிங்க. உடனே அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் போட்டீங்கன்னா இப்படி தான் ஒட்டும், எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சூப்பரான பர்பிள் ப்ராடக்ட் கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் என்னோட மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால என்னோட மேக்கப்பை ரொம்பவே லாங் ஸ்டேவாக கொடுக்குது. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது ஹைட்ராமேட்டோட ஃபவுண்டேஷன் தான். இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே சூட்டபிள் ஆகும். இதில் ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இருக்கிறதுனால ரொம்பவே 10 hours லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். ஃபைனலாக என்னோட ஃபேஸஸ் கேனரோட கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஷேட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இது ஒன்ஸ் வைப்லேயே நல்ல ஒரு ஃபினிஷிங் தருது. அது மட்டும் இல்லைங்க, இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்குது, ஃபுட் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஃபைனலாக என்னோட மேக்கப் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஃபேஸஸ் கேனரோட மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறமா என்னோட ஃபேஸில் இருக்கிற மேக்கப் அப்படியே கலையாமல் ரொம்பவே வந்து லாங் ஸ்டேவாகவும் இருந்ததுங்க. நான் மறுபடியும் போயிட்டு என் ஹஸ்பண்டை ஹக் பண்ணும்போது எந்த ஒரு ஒட்டுறதுமே இல்லாமல் இருந்ததா. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த மேக்கப் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னார். அப்புறம் என்ன, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பர்பிளில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.